ஒரு நல்ல அழகான தோட்டம் இல்லை? பார்க்குறக்கு நல்ல அழகாக இருக்குல்ல? இது எங்கே எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தோட்டம். இயேசுடிக்கிறார் ஊழியத்திற்காக தந்திருக்கிற தோட்டம். ஒரு மலை பிரதேசத்தை தந்தாரில் ஜெபமலையாக மாற்ற, அதே மாதிரி இந்த தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்து, இது கார்டன் ஆஃப் காட், தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், 3 விதமான தோட்டமாக இதை உருவாக்குவதற்கு. வேத புஸ்தகத்தில் ஆதியாமத்தில் வாசிக்கும் போது ஏதேன் தோட்டம், கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அதாவது தேவனோடு நடக்கிற ஒரு தோட்டம். அப்போ வாக் வித் காட் கார்டன் இதில் அமைக்கப்பட போகிறார். அவங்க நடந்து கொண்டே ஜெபிக்கலாம், தேவனோடு பேசிக்கொண்டே ஜெபிப்பதற்கேற்ற ஒரு காரியம். 2வது, இயேசு கெத்செமனே என்ற தோட்டத்தில் போய் அவர் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஜெபம் பண்ணினார். அது திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு தோட்டம் அது. அதே மாதிரி ப்ரேயர் கார்டன், அதாவது ஆத்மாவை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு தோட்டம். கெத்செமனே தோட்டத்தை போல இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு தோட்டம், ப்ரே வித் ஜீசஸ் கார்டன், அது ஒரு பகுதி அமைக்கப்பட போகிறது. 3வது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஒரு தோட்டத்தை கல்லறையில் வச்சாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அந்த தோட்டத்தில் தான் மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமாகிறார். தரிசன தோட்டம், விஷன் கார்டன். அப்போது அந்த மாதிரி 3 பகுதிகளாக, இதில் கட்டிடமே கிடையாது, தோட்டத்தில் அமைப்புகள் அவ்வளோதான் பிரித்து அதுக்கு ஏற்ற ஒரு ஜெப அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுப்பது, அதற்கான வேலை நடக்கிறது. அப்போ இனிமேல் கூட்டம் கூட்டமாய் வந்து இங்கே ஜெபிக்கலாம். இரவும் பகலும் இந்த இடத்துல ஜெபம் நடக்க 4 மாவடியில் தான் தேவனுடைய கூடாரத்தை பக்கத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார்.